நம்மள 95% பேர் இப்போ ஜியோ சிம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதற்கு தகுந்த மாதிரி ஜியோவும் வந்து நிறைய ஆஃபர்களை வந்து அள்ளி தந்துகிட்டே இருக்காங்க. நாமளும் ரீசார்ஜ் பண்ணிட்டே இருக்கோம். அப்படி ஒரு முறையும் ரீசார்ஜ் பண்ணும்போதும் சில பெனிஃபிட்ஸை வந்து ஜியோ நமக்கு தந்துட்டே இருக்காங்க. நம்ம பண்ற ரீசார்ஜோட அளவை பொறுத்தும் ஒருத்தருக்கும் தகுந்த மாதிரியும் அவங்க வேற வேற பேக்ஸ் வந்து தர்றாங்க. சில பேருக்கு வந்து 5GB தர்றாங்க, சில பேருக்கு 10GB தர்றாங்க, சில பேருக்கு 20GB வரைக்கும் தர்றாங்க. ஸோ இந்த பேக்ஸ் வந்து டிஃபால்ட்டாக வந்து ஆக்டிவேஷனில் வந்து இருக்காது. அது எல்லாமே வந்து ஒரு இடத்துல ஹிடனாக இருக்கும். அதை எப்படி நம்ம கண்டுபிடிச்சி அதை நம்முடைய மொபைலுக்கு வந்து எப்படி ஆக்டிவேஷன் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம தமிழ்டோட டெக்ல பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ அப்டேட்ஸ் உடனுக்குடன் வேணும்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மை ஜியோ அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதில் வந்து வியூ பிளான்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து நம்முடைய பிளான்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. இப்போ ஏற்கனவே வந்து 399 பிளான் வந்து அதில் இருக்குது. இப்போது மெயின் பேஜை ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா அதில் மை வவுச்சர்ஸ்ன்னு இருக்கும். அதில் வியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த பேஜில் உங்களுக்காக ஜியோ வந்து ஃப்ரீயாக தந்த வவுச்சர்ஸ் வந்து இதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். இப்போ இந்த பேஜில் இருக்கிற ஃபஸ்ட் வவுச்சர் வந்து 22 வவுச்சர்ஸ் இருக்குது. இந்த வவுச்சர் எதுக்கு அப்படின்னா 50 ரூபீஸ்க்கான ரீசார்ஜ் வவுச்சர். ஸோ நம்ம அடுத்தடுத்து ஜியோவில் வந்து மை ஜியோ மூலமாக ரீசார்ஜ் பண்ணும்போது அந்த வவுச்சர் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஆட் ஆன் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி 10GB ஒரு வவுச்சர் இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கும் வந்து 10GBயோ இல்லை 20GBயோ இல்லை வந்து 5GBயோ வந்து கொடுத்துருக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது மாதிரி ஒரு வவுச்சர் இல்லாமல் 2-3 வவுச்சர் கூட உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் ரெடீம் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறது மூலமாக ரெடீம் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ரெடீம்ங்கிறத கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போது ரீசார்ஜ் மை நம்பர்னு இருக்குது. இப்போ இந்த வவுச்சர் வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரான்ஸ்ஃபரபிள் வவுச்சர். ஸோ வந்து நம்மளுடைய நம்பருக்கு மட்டும்தான் இதை ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து இப்போ இந்த 10GBயை வந்து நம்ம வந்து மேலே கிளிக் பண்ணி கீழே டன் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீசார்ஜ் ஆகிடும். ஸோ நம்மளுடைய அந்த பிளான்ஸில் வந்து இந்த 10GB வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு நாளைக்கு உள்ள அந்த 1GBயோ இல்லை 2GBயோ நீங்கள் பிளான் வந்து ரீசார்ஜ் பண்ணியிருப்பீங்க. அது முடிந்ததுக்கப்புறம் இந்த ஆட் ஆன் வந்து யூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து நீங்கள் டேட்டா வந்து போயிடுச்சு அப்படிங்கிற கவலை உங்களுக்கு வேணாம். டேட்டா முடிஞ்சதுக்கப்புறமும் இந்த ஆட் ஆனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது தெரியாமல் வந்து நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த பதிவு. இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள்ட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க.